தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 16. இன்று ஜெயவர்மன் கண்விழித்த போது ஏதோ இருட்டான ஆழமான நீரிலிருந்து வெளிவரும் உணர்வு. எங்கோ மிதந்து கொண்டிருந்த உயிரானது திரும்பவும் தன் கூட்டிற்குள் புகுந்த உணர்வில் உடல் தூக்கி வாரி போட கண்விழித்தவன் அங்கே இருந்த வெளிச்சத்தில் கண்கள் கூச கண்களை மூடி திறந்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ள தலைப்பட்டான். அப்போதுதான் அவனின் நாசி வேலை செய்யத் தொடங்க மருத்துவமனை வாசம். மூக்கில் ஏதோ பொருத்தப்பட்டு இருப்பதை உணர்ந்து தடவி பார்த்து மூக்கில் வைக்கப்பட்டு இருந்த ஆக்சிஜன் மாஸ்கை கழற்றியவன் சுற்றிலும் பார்க்க அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருந்த சிவேஷை கண்டு முகம் கனிய மெதுவாக அவனின் தொடையில் கை வைத்தான். தொடு உணர்ச்சியில் சட்டென்று விழித்த சிவேஷ் சிரிப்பில் இதழ்கள் விரிய வேகமாக எழுந்தவன், ஜெய் முழிச்சிட்டியா? என்ன பண்ணுது? டாக்டர் கூப்பிடுவா எனவும், ஒன்றுமில்லை என்பது போல் கையசைத்தவன் குரலை வசத்திற்கு கொண்டு வந்து, உன் தங்கை எப்படி இருக்கா எனவும், அவளுக்கு ஒன்றும் இல்லடா, நல்லா இருக்கா, நீ ஒரி பண்ணிக்காத என ஜெயவர்மன் முதுகும் கையும் வலிப்பதை உணர்ந்தாலும் முகம் சுளிக்காமல் மெதுவாக திரும்பி எழ முயற்சித்தான். பேசாமல் படுத்துரு, ட்ரிப்ஸ் போயிட்டுருக்குது, 5 நாளைக்கு பெட்டை விட்டு எழுந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிரமப்பட்டு முருவளித்தவாறே, டேய் கரவைடா, குடிக்க ஏதாவது கொடு, இந்த டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. ஐம் ஓகே. என்னடா ஓகே? முழுசாக 2 மணி நேரமாக மயக்கத்தில் இருந்திருக்க. சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், எனக்கு வதனாவை பார்க்கணும், சத்தியமாயிட்டு நல்லா இருக்காதானே என்றவன் தன் விரல்களை பார்த்தபடி. சில நொடிகள் அமைதியாக இருந்த சிவேஷ் மெதுவாக, இப்போ வேணாம், ஐசியூவில் தான் இருக்கா, தலையில் கல் படி எதிலோ மோதினதில் அடிபட்டு வீங்கி இருக்கு, நல்ல வேளை லேசாக தான், ரத்தம் வரல, ஆனால் அவள் மயக்கமானது அடிபட்டதாலா நச்சு வாயினாலையான்னு தெரியாததால் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. பாதத்தில் வீக்கம் இருக்குது, வலது கையில் அடிபட்டிருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவளும் கண்ணு முழிச்சா, திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டா. இனி பயமில்லை, ஆனால் நச்சுவாயை சுவாசித்ததால் மயக்கமானதால் 2 நாள் நீங்கள் 2 பேரும் மெடிக்கல் கேரில் இருக்கணும்னு டாக்டர்ஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எனவும் மெதுவாக கட்டிலிலிருந்து இறங்க முற்பட்டான். சிவேஷ் பதறி, என்னடா என, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவன் லாவகமாக ட்ரிப்ஸை கலற்றியிருந்தான். ஐசி உள்ளே போக முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூட்டிகிட்டு போகிறேன் என்றவனை நிமிர்ந்து வெறித்த அவனின் பார்வையில் சிவேஷ் வாயடைத்து போனான். எழுந்தவன் லேசாக தலை சுற்றும் உணர்வை சமாளித்து நடக்க அவனின் நிலை புரிந்தவனாய் சிவேஷ் தாங்கிக் கொண்டான். மெதுவாகவே நடத்தி மதிவதனா இருந்த அறைக்கு கூட்டிச் சென்றவன் சுட்டிக்காட்ட வாசலிலே நின்றவாறு தூக்கத்திலோ மருந்தின் மயக்கத்திலோ இருந்த மதிவதனாவை ஆழ்ந்து பார்த்தான். இளநீல நிற மருத்துவமனை உடையில் இருந்தவளின் அருகே இருந்த மருத்துவ உபகரணங்களை ஒரு பார்வை பார்த்தவன் தன் அறைக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் வந்ததையும் செல்வதையும் பார்த்தவாறே இருந்தார் வாயிலில் அமர்ந்து இருந்த மதிவதனாவின் அன்னை ஆனந்தி. அறைக்கு திரும்பியவன் மெதுவாக கட்டிலில் அமர்ந்து படுக்க முயல பக்கமாய் படுக்கவோ மல்லாக்க படுக்கவோ இயலாமல் வலி தோன்ற ஆரம்பிக்க அவனின் அசைவிலேயே அவனின் வலி புரிந்தவனாய் சிவேஷ், வலிக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லவா என கேட்டான். தூக்கம் வரும், என்ன வேலை என்ன ஆச்சுன்னே தெரியல, நாளை காலை வர்கலா போகிறதா பிளான், முதுகு முழுசும் காயம், பத்தாததுக்கு கையில் முழங்கையில் சிராய்ச்சிருக்கு, வர்கலா போறியா? சூரஜ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான், உன் வேலைகள் எல்லாம் நடக்குது, மீட்டிங்ஸ் எல்லாம் தள்ளி வச்சாச்சு, உன் அம்மாவுக்கு கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கால் பண்ண போது சொல்லிட்டேன், அவங்களே கிளம்பி நைட் இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என மேலிதாய் சிரித்தவன், வேஸ்ட், அண்டு அவங்க வரமாட்டாங்க, நான் நாளை காலை இங்கேருந்து கிளம்பிடுவேன் என அதிர்ந்த சிவேஷ், காலையில் கிளம்புவியா? விளையாடாத, தொழிலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், உன்னை யாருடா அவ்வளோ அவசரமாக உள்ளே இறங்க சொன்னது?
இந்த மாதிரி உபயோகம் இல்லாத சுரங்கம் கிணறு மாதிரி இடங்களில் கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் மாதிரி கேஸஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். கார்பன் மோனாக்சைடு இருந்திருந்தா இந்த நேரம் என்றவன் தழுதழுத்த குரலில், நீ கண் முழிக்கிற வர நான் தவிச்சது எனக்கு. என் தங்கைக்காக நீ ஏண்டா உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு இறங்குற எனவும் எங்கேயோ பார்த்தவாறு, நான் இறங்கலைன்னா எனக்கு பதிலாக நீ இந்த பெட்டில் இருந்திருப்ப. உனக்காகத்தான் இறங்கினேன். சிம்பிள். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத என்றவனை முறைத்தவன், இன்னும் எவ்வளோ நாள் உன் மனசை மறைக்கிறதா உத்தேசம்? ஏன் எதுக்குன்னு புரியல. டேய், மதியம் உன்னை விரும்புகிறா போலடா எனவும் மனதை குளிர்ச்சியும் வெப்பமும் ஒரே நேரத்தில் தாக்க கண்களை மூடிக்கொண்டான் ஜெயவர்மன். வேணாண்டா, இது வேணாம் அவளுக்கு எனவும் கோபமாக இடைமறித்தான் சிவேஷ். என்ன வேணாம்? அந்த ஆதித்யவர்மனை பார்த்து பயப்படுறியா எனவும் சிறு விரக்தி முறுவலுடன், அவன் குறி நானாக இருந்தா கவலைப்பட மாட்டேன். அவன் வேறு மாதிரி. என் பிரச்சனை என்னோட போகட்டும். உன் சகோதரி, உன் குடும்பம் அனாவசியமாக இதில் இழுக்க வேணாம். ஜெய், அவன் மனசில் உன்னை நினச்சிருந்தான்னா அதை மாற்ற முடியாதுடா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எனவும் ஜெயவர்மன் கண்களை மூடியவாறு அமைதியாக இருக்க, ஜெயவர்மனின் அலைபேசி ஒளிர்ந்து ஒளிர்ந்து அடங்கி தன் இருப்பை தெரிவித்தது. அன்னோன் நம்பர் காலிங் என்று வர, சிவேஷ், 1 மணி நேரமாக இந்த மாதிரி வருது. நான் எடுத்து ஹலோன்னு சொன்னதும் கட்டாயிடுது எனவும் இதழோரம் மழைய உணர்வற்ற முகத்துடன் அலைபேசியை எடுத்து தொடர்பில் இணைத்து காதில் வைத்தான் ஜெயவர்மன். அமைதியாக சில நிமிட துளிகள் கரைய வழக்கம் போல ஆழ்ந்து ஒலித்த ஆதிவர்மனின் குரல். என்ன ஜேவி, கண்ணு முடிச்சிட்டியா? ஆமாம், உன்னை யார் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான வேலையெல்லாம் இறங்க பர்மிஷன் கொடுத்தது? நீ பாட்டுக்கு உயிரை விட்டுட்டேன்னா எனக்கு சொந்தமான எல்லா சொத்தும் கவர்மெண்ட்டில் அள்ளிட்டு போயிடும். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்றவனின் நகைப்பு குரலில் தெரிய அமைதியாய் காதில் வைத்திருந்தான் ஜெயவர்மன். பெண் வாசனையே பிடிக்காதவ மாதிரி இருந்த, இப்போ உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிட்ட. அவ்வளோ லவ் அவன் மேலே. அவளை சிக்கின இடத்துல மேலே அனுப்புனேன்னா ஒரு பிளான் பண்ணியிருந்தா அவளா குழிக்குள்ளே விழுந்தா போல. பின்னாடியே நீயே உள்ளே குதிச்ச. இப்போ பாரு, உலகமே உன் லவ்வை பார்த்துட்டு இருக்கு. எந்த நியூஸ் சேனல் போட்டாலும் நீ அவளை இறுக்கி அணைச்சிட்டு இருக்கிற வீடியோ தான் என்று சொல்ல ஜெயவர்மனின் முகம் சுருங்கியது. செய்தி அறிவிக்கும் பாவனையில் ஒலித்தது அந்த குரல். யங் அச்சீவர் விருது வாங்கிய ராஜா ஜெயவர்மனின் சாகசம். பழங்கால சுரங்கப்பாதைக்குள் தவறி விழுந்த இளம் பெண்ணை தன் உயிரை பணையம் வைத்து மீட்டார். யூடியூப்பில் இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க, காதலியை மீட்டார்னு. உனக்கு ஏன் ஜேவி இந்த வேண்டாத வேலை? அதான் லவ் பண்ணுற வேலை என்று கேலியாய் கேட்கவும் ஜெயவர்மனின் முகம் இறுகியது. இவ்வளோ நாள் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம்ல. உன்னால் எத்தனை பொண்ணுங்களை நான் மேலே அனுப்புறது? அவளுக்கும் ஆயில் கம்மி போல எனவும் ஜெயவர்மனின் முகம் சினத்தில் சிவக்க ஆரம்பித்தது. நான் கேட்ட மாதிரி நீ கையெழுத்து போட்டுட்டு இந்தியாவை விட்டே உன் காதலியை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு எனக்கு ஆக்சிடெண்ட் பண்ணுற வேலை மிச்சம். முடியாது, செக்யூரிட்டி போடுவேன், நானே காப்பாற்றுவேன் அப்படின்னுலாம் அடம் பண்ணுனா ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் நொடியும் நீ அந்த வேலையை பண்ண வேண்டியது இருக்கும். கவுண்டர் செகண்ட்ஸ் என கூறியவன் அழைப்பை துண்டித்து இருந்தான். ஜெயவர்மனின் முகம் செந்தனாய் ஜொலிப்பது பார்த்து மிரண்டு போய் சிவேஷ் அவனின் நெற்றியில் கழுத்தில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் தான் வந்துவிட்டதோ என்று. அவன் கையை விலக்கியவன் உறுதியான குரலில், ஷிவ், நீ போய் வதனா பக்கத்திலே இரு. அவளுக்கு வைக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரில் போடுற ஊசி, கொடுக்குற டேப்லெட்ஸ் வர செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவகிட்ட போகணும். இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் வீட்டில் கூட பண்ண முடியும். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. எந்த ஸ்பெஷல் டாக்டர் வேணுனாலும் வீட்டுக்கு வரவழைக்க முடியும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க வேண்டாம் எனவும் மடமடவென வந்து விழுந்த அவனின் தீவிர குரலின் கட்டளை கேட்டு புரியாது விழித்த சிவேஷ் அவனின் தோள் தொட்டு ஆசுவாசப்படுத்தியபடி, என்னடா என்னென்னமோ சொல்கிற? இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு ரொம்ப பழக்கமானது. நீ சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் செய்ய சொல்லிடலாம். ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டரையே
சொல்லி நானே பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. அவளை விடு, உனக்கு தாண்டா அதிகமாக அடிபட்டிருக்கு. அமைதியாக ரெஸ்ட் எடுடா எனவும் கட்டிலை விட்டு இறங்க காலை நகர்த்தியவனாய், இப்போ நீ போறியா இல்லை நான் போய் அவள் பக்கத்தில் இருக்கவா எனவும் பதறி, போறேண்டா நீ படு என்று சொன்னவன் அதன்படி வெளியே சென்ற 5வது நிமிடம் ஜெயவர்மனின் உதவியாளன் சூரஜ் வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டான். அடுத்த நிமிடம் செவிலிப்பெண் வந்து ஊசியில் மருந்தை செலுத்தி அவனை உறங்க வைத்தாள். ஜெயவர்மன் சொல்லியவாறே மிகுந்த விழிப்புடன் இருந்து மதிவதனாவை பார்த்து கொண்டான் சிவேஷ். ஆண்டிலிருந்து 3வது நாள் வீட்டுக்கு சென்றாலும் கூட அவனை வர்கலா கிளம்ப சிவேஷ் அனுமதிக்காததால் ராணிமா, சுந்தரம் இருவரின் காவல் மற்றும் பராமரிப்பில் எங்கும் நகர முடியாமல் ஓய்வு எடுக்க வைக்கப்பட்டான் ஜெயவர்மன். பிள்ளைகள், பேரன்கள், நிழற்படங்கள் உடன் வாழும் அவர்கள் ஜெயவர்மனை தங்கள் வீட்டு பையன் போல பார்த்து கொள்ள அவர்களின் அன்பு சிறையில் அகப்பட்டு கொண்டான் அவன். தாய் தந்தை அன்பை கூட முழுதாக அனுபவிக்காத அவனுக்கு இது புதுமையாக சற்றே கூச்சத்தை தந்தாலும் மீற வழியின்றி கட்டுப்பட்டான். 4ஆம் நாள் காலையில் மொட்டை மாடியில் தன் வழக்கமான உடற்பயிற்சிகளில் அதிக சிரமமின்றி வேகமின்றி செய்யக்கூடியவற்றை நிதானமாக செய்து கொண்டு இருந்தான். தரையில் குப்புறப்படுத்தவாறு புஷ்அப் செய்து கொண்டிருந்தவன் மெல்லிய கொலுசொலி கேட்டு அதே நிலையில் உறைந்தான். வருவது யாரென்று உணர்ந்தவனாய் மெதுவாக எழுந்து மொட்டை மாடியின் சுவர் பக்கமாக செல்ல, ராணிமா சூப் கொடுக்க சொன்னாங்க எனும் குரலில் திரும்பாமலே, நீ ஏன் மாடிக்கெல்லாம் ஏறி வந்த? பாதம் ஸ்ப்ரெயின் ஆகியிருந்துச்சுல்ல என்றான். அதை திரும்பி பார்த்து கேட்குறது என பதில் வரவும் சிறு மௌனத்தின் பின் அதே நிலையில் நின்றவாறு, வச்சுட்டு போ, நான் குடிச்சுக்கிறேன் என அவள் நெருங்கி வருவது உணர்ந்து அவனின் உடல் இறுகத் தொடங்க கைப்பிடிச்சுவற்றில் கைகளை வைத்து இறுக பற்றி கொண்டவன் வலுக்கட்டாயமாக பார்வையை தூரத்தில் தெரிந்த மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தில் பதித்தான். நெஞ்சின் அருகே நீட்டப்பட்ட கோப்பையில் இருந்து வந்த வாசனையில் குனிந்து பார்த்தவன் கோப்பையை பற்றியிருந்த கையில் பேண்டேஜ் சுற்றப்பட்டு இருப்பதை பார்த்து மனம் துடிக்க வேகமாக கோப்பையை கையில் வாங்கியவன், இந்த கையில் ஏன் தூக்குன? அந்த கையில் பிடிக்க வேண்டியதானே என்று கடிந்தவாறு நிமிர்ந்து பார்க்க சிறு புன்னகையுடன் நின்றாள் மதிவதனா. அவளின் விழிகளில் வழிந்த நேசத்தில் தன்னை தொலைத்தவனாய் அந்த விழிகளுக்குள்ளேயே மூழ்கிவிட்டவன் போன்று பார்த்தவாறே நின்றான் ராஜா ஜெயவர்மன். சில நொடிகளில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் தலையை அசைத்து திருப்பிக் கொண்டு குனிந்து மெதுவாகவே சூப்பை குடிக்க, முதுகில் காயம் ஆற ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்படி அவசரமாக எக்ஸசைஸ் பண்ணால் வலிக்கும், புண் பெருசாகிடலாம், கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாமே என அவள் மெலிதான குரலில் கூற காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ளாதவன் போல் குடித்து முடித்தான். சிறு சிரிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் குடித்து முடித்ததும் அவன் பக்கமாய் தன் வலக்கையை நீட்ட ஒரு நொடி தயங்கியவன் கோப்பையை அவளின் காயம்படாத இடதுகை பக்கமாக நீட்டினான். வாங்கியவள் கோப்பைக்குள் எட்டி பார்க்க, என்ன செய்கிறாள் என்பது போல அவனும் அவளையே கேள்வியாய் பார்க்க அவனை லேசாக முறைத்தவாறே கோப்பையை திருப்பி தன் இதழ்களில் பொருத்தி மிச்சமிருந்த ஒரு மடக்கை உறிஞ்சி குடிக்க பார்த்து கொண்டிருந்தவனுக்கு புறையேறி இரும ஆரம்பித்தான். சட்டென்று மலர்ந்த புன்னகையுடன் எம்பி அவனின் தலையில் தட்டியவள் அவன் சுதாரிக்கும் முன் அவ்விடத்தை விட்டு ஓடியே போனாள். அதே நேரத்தில் தன் அலுவலக அறையில் கணிப்பொறியில் தன் கம்பெனிகளின் பங்குச்சந்தை நிலவரங்களை பார்வையிட்டு கொண்டு இருந்த ஆதித்வர்மனின் முகம் யோசனையில் இருந்தது. அன்று தனக்கென வழங்கப்பட்ட விருந்தினர் அறையில் ஏதோ யோசனையில் பஞ்சனை மீது அமர்ந்திருந்தார் முல்லைவனத்தின் வேந்தனான கொண்டல்வண்ணன். உள்ளே நுழைந்த இளவரசியை கூட அவர் கவனிக்கவில்லை. என்ன யோசனையில் இருக்கிறீர்கள் பாட்டனாரே என்ற தன் பேர்த்தியின் குரலில் நிமிர பொன் விளக்கென சுடர்விட்டு நிற்கும் இளவரசி சந்திரவதனாம்பிகையை கண்டு அவரின் கண்கள் மலர்ந்தன. உன்னை மருது நாட்டை பற்றிய சிந்தனைதான் குழந்தாய் என்றவரின் அருகில் சென்று அமர்ந்தவாறே, இரண்டும் ஒன்றுதானே என்றாள் புன்முறுவலுடன். வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தவர், உன் நாடு வேறு நீ வேறு இல்லை என்கிறாயா என்றவர் கண்களில் கூர்மை பரவ, அதுக்காக உன் திருமணத்தை தள்ளி வைக்க முடிவெடுத்து இருப்பது எனக்கும் வருத்தம்தான் குழந்தாய், அதற்காக மட்டும்தானா எனவும் அவரை தயக்கமின்றி நோக்கி, வேறு எதற்காக இருக்கக்கூடும் என்று எண்ணுகிறீர்கள் பாட்டனாரே? உன் மனதில் வேறு ஏதேனும் கவலை, எண்ணம்,
உள்ளதோ என்று ஐயமாக இருக்கிறது. கவலை உண்டு பாட்டனாரே. மருதத்தின் செங்கோல் வளைந்து இருக்கிறதோ என்ற கவலை. ஒரு பெண்ணின் சடலத்தின் மீதுதான் எனக்கான அரியாசனம் வைக்கப்பட்டு நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேனோ என்ற கவலை எனவும் அதிர்ந்து பார்த்தார் கொண்டல்வண்ணன். என்ன சொல்கிறாய் குழந்தாய் என குழப்பத்துடன் கேட்க, சில கண்ணிமை பொழுதுகள் அவரை ஆழமாய் நோக்கியவள் மெதுவாக உச்சரித்தாள், நாகவல்லி. கேட்ட முதிய முகத்தில் அதிர்ச்சி பரவியது. அவளா? அவளை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பேராசை கொண்டவள், குடிகெடுக்க எண்ணியவள், மருதத்தின் மன்னனையே கொல்ல பார்த்தவள் என்று சீற்றத்துடன் கூற, ஆழ்ந்து பார்த்தவாறு, என்ன நடந்தது என்று கூறுங்கள் பாட்டனாரே எனவும் கோபமூச்சிகளை விட்டவர், நாகவல்லி. அவள் உன் தகப்பனை அபகரிக்க எண்ணியவள், குறுக்கு வழியில் மருதத்தின் ராணியாகலாம் என்று கனவு கண்டவள் என பலவாறு கொதிக்க, அமைதியாய் அவரையே பார்த்தவாறு இருந்தாள் சந்திராம்பிகை. நீ அறியாமலே போய்விடட்டும் இந்த புரட்டுக்கதை என்று எண்ணியிருந்தது ஈடேறவில்லை என்று பெருமூச்சு விட்டவர், உன் அன்னை என் மகள் ஆதிரை மாதேவி இறந்து 2 ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஆனைமலையில் இருந்து சிறுத்தைகள் இறங்கி வந்து வேளாளர் கிராமங்களில் இருக்கும் மக்களின் ஆணிரைகளையும் கொல்வதாக குடிகள் தகவல் சொல்ல, உனது தந்தை சிறு படையுடன் வேட்டைக்கு சென்றார். அப்போது தன் அம்பினால் காயம்பட்ட சிறுத்தை ஒன்றை அவர் துரத்திச் சென்ற வேளையில் மத யானை ஒன்று எதிர்பட பின்தொடர்ந்த வீரர்கள் கலைந்து ஓடி பின் ஒன்று கூடிய வேளையில் உன் தந்தையை காணவில்லை. ஆனைமலை காடுகள் பற்றி உனக்கு தெரியும். அடர்ந்த வனம், பாறைகள், பள்ளத்தாக்குகள் அதிகம். எனவே சில நாட்கள் தேடி களைத்தவர்கள் கண்டறிய இயலாமல் திரும்பி வந்து சிறு படை ஒன்றை கூட்டிச் சென்றனர். தகவல் தெரிந்து வந்த நானும் பள்ளத்தாக்குகளில் ஏறி இறங்கும் திறனுள்ள வீரர்களை அழைத்து கொண்டு அவர்களோடு சென்றேன். பல நாட்கள் தேடி களைத்த நிலையில் மலைக்குடியைச் சேர்ந்த ஒருவன் அளித்த தகவலில் நாங்கள் எதிர்பாராத இடத்தில் மலை அருவியினால் மறைக்கப்பட்டு இருந்த ஒரு குகைக்குள் உன் தந்தையை தான் யாரென்றே அறியாத நிலையில் கண்டோம். தலையில் அடிபட்டு அக்காயத்திற்கு மூலிகைகள் கொண்டு மருத்துவம் நடந்து இருந்தது அவரை பார்த்தபோது தெரிந்தது. அவரை பற்றி சொல்லி விளங்க வைத்து கூட்டிக் கொண்டு வரவிளைந்த போது எதிர்பட்டாள் அந்த நாகவல்லி. மருதபுரியின் மன்னரை தன் கணவன் என்றாள். தன் வயிற்றில் அவரின் மகவு என்றாள். உன் தந்தைக்கோ அவள் யாரென்றே தெரியவில்லை. எல்லோரையுமே அவரை அறிமுகமற்ற பார்வைதான் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவள் செய்ய முயன்றதுதான் அவளை பற்றி புரிய வைத்தது. மன்னரை மீண்டும் பள்ளத்தாக்கினுள் தள்ள முயன்றாள். அப்போது நிலை தடுமாறி பள்ளத்தினுள் தானே விழுந்து விட்டாள். பாறையில் அடிபட்டு தடாகத்தில் விழுந்து இருந்தவளின் உயிர் பிரிந்து விட்டது. மன்னர் சற்று நிலை தடுமாறியிருந்தால் அந்நிலை அவருக்கு நேர்ந்திருக்கும். அதன் பிறகு கோட்டைக்கு கொணர்ந்து கொல்லிமலை மற்றும் பொதிமலையிலிருந்தெல்லாம் சிறப்பு திறன் வாய்ந்த மருத்துவர்களை வரவழைத்து தலைக்காயம் மற்றும் சிறுத்தை தாக்கியதால் பெற்ற காயங்களுக்கு மருத்துவம் செய்துவிட்டு உன் தந்தையின் உயிரை காத்து அவரின் நினைவுகளை மீட்டெடுக்க 6 திங்கள் கழிந்துவிட்டன. பின்பும் கூட அவருக்கு அங்கே அருவிக்கு பின் மலைக்குகையில் இருந்தது நினைவில் இருந்தது. தவிர ஒரு மலைக்குடி பெண்ணும் முதியவள் ஒருவளும் மருத்துவம் செய்ததாக சொன்னார். நாகவல்லி சொல்லியது பற்றி ஏதும் நினைவில் இல்லை. நடந்ததாகவே தெரியவில்லை. என்ன நடந்து இருந்தாலும் மருதத்தின் மன்னரை மறைக்க முயன்றது, பின் பள்ளத்தில் தள்ள முயன்றது ராஜ துரோகம், குற்றமாகும். அதற்கான பலனும் கிடைத்தாகிவிட்டது என்று முடித்தார் முதியவர். கேட்டுக்கொண்டிருந்த சந்திரவதனாம்பிகையின் முகம் ஆழ்ந்த யோசனையை வெளிப்படுத்த பேர்த்தியின் தலையை ஆறுதலாக தொட்டு, இதிலெல்லாம் மனதை குழப்பிக்கொள்ளாதே குழந்தாய். மன்னர் குற்றமற்றவர். அதற்கு நானும் அந்த நேரத்தில் அங்கே இருந்த அனைவரும் சாட்சி என்றவர். பின் யோசனையுடன், காலையில் நீ இது தொடர்பாக யாரை சந்திக்கச் சென்றாய் என்று கேட்க, மலைக்குடி மக்கள் சிலரை என்று பொதுவாக உரைத்தவள், தாங்கள் ஓய்வு எடுங்கள் பாட்டனாரே என்று விட்டு எழ முற்பட, தனியாகவா சென்றாய் என்று கேட்டுவிட்டு அவள் அமைதியாய் இருந்ததும், உன் தன்னம்பிக்கை வீரம் கண்டு மகிழ்ந்தாலும் அதுவே அளவுக்கு அதிகமாகி உனக்கு ஆபத்தை விளைவித்து விடுமோ என்று அச்சமாகவும் இருக்கிறது குழந்தாய் என்றார் கவலையோடு. அவர் கூறிய வார்த்தைகள் ஏற்கனவே அதேபோல் சொன்னவனின் நினைவை தோற்றுவிக்க முறுவலுடன், நான் தனியாகச் செல்லவில்லை என்றவள் நினைவில் தோன்றிய காட்சிகள் அவளின் கண்களை எங்கோ நிலைக்கச் செய்தன. பேர்த்தியின் முகம் கண்டு எதையும் புரிந்து கொள்ள இயலாமல் யோசித்தவாறே, தாளுவ நாட்டினை நோக்கி செல்லும்போது உன் அம்மான்கள் இருவரையும் கூட முல்லைவனப்படையோடு அனுப்புகிறேன். நான் இங்கே உன் தந்தையோடு இணைந்து கொள்ளுவேன். நீ தனியல்ல என்பதை நினைவில் கொள் குழந்தாய்
என்று வாஞ்சையுடன் உரைக்கவும் அவரை அன்போடு நோக்கி ஆமோதிப்பாய் தலையசைத்தவள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. அவளின் மனதில் குரல் மெதுவாய் சொன்னது, நான் தனியல்ல. அதே நேரத்தில் கோட்டைக்குள் இருந்த பாசறைகளையும் படைக்கலங்களையும் தொகுப்பையும் பார்வையிட்டு கொண்டிருந்தான் வீரவேழசேனன். உடனிருந்து விளக்கம் சொல்லி கொண்டு இருந்த நால்வகை சேனைகளின் நாயகனான வெற்றிவேந்தனின் பேச்சில் படைக்கலன்கள், போர்ப்புறவிகள் மற்றும் போர் முறைகள் பற்றிய அறிவில் அவன் மேல் நல்ல எண்ணம் எழ அவனின் பேச்சிற்கு தலையசைத்து கொண்டு இருந்தாலும் படைக்கலங்களின் தரம் மற்றும் எண்ணிக்கை கணக்கெடுப்பான தன் அலுவலில் கவனமாக இருந்தான் வீரசேனன். அப்போது அங்கே இருந்த காவல் வீரர்களிடம் வெற்றிவேந்தன் காட்டிய கடுமையும் பேசிய முறையும் கண்டு சற்றே அதிர்ச்சி அடைந்தான் வீரசேனன். அப்போதுதான் அவனுக்கு வசந்தமாலை தன் உடன்பிறந்தவனை பற்றி சொல்லிய வரிகள் பொருள் விளங்கியது. பெரிய படையை வழிநடத்த உறுதியான தலைவன் தேவை எனினும் இவ்வாறான கடுமை படை வீரர்களை சோர்வில் ஆழ்த்திவிடும் என்று நினைத்தவனாய் ஏதும் கருத்து கூறாமல் கடந்து சென்று கொண்டிருந்தான். வேகத்திற்கும் கோபத்திற்கும் பெயர் பெற்றவன் என்று சொல்லப்படும் கொடை நாட்டின் இளவலின் நினைவு வந்தது வீரசேனருக்கு. இளவல் மற்றவரின் தப்புகளுக்கு தண்டித்தாலும் அதிலும் யாரும் குறை சொல்ல இயலாத நியாயம் இருக்கும் என்று எண்ணியவன் வெற்றிவேந்தனின் கடுமைக்கும் இளவரசியாரின் பெருந்தன்மைக்கும் எப்படி ஒத்துப்போகும்? இதை யாரும் கணக்கில் எடுக்காமல் மனமுடிக்க எண்ணுகிறார்களே என்று சிந்திக்க பெரியவர்களிடம் வெற்றிவேந்தன் தன் இந்த கடுமுகத்தை காட்டவில்லை என்பதை அரசர் முதலானோர் முன்பு அவன் நடந்து கொள்ளும் முறைகளை நினைவுக்கு கொண்டு வந்து புரிந்து கொண்டான். மிகுந்த தந்திரம் கொண்டவன் இவன், கவனமாக இருக்க வேண்டும் என பலவாறு யோசனைகளில் தங்களின் வழக்கமான சந்திப்பு இடமான ஆரிக்கால் நீராழி மண்டபத்தில் அமர்ந்திருந்தவன் தன் கருப்பு அழகனின் கணைப்பில் யோசனை கலைந்து திரும்பி பார்க்க அவனின் வாழ்வில் வசந்தம் முகத்தில் கோடையை வைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. எப்போதும் வேளனின் புறவியாக கருப்பு அழகனை தடவி கொஞ்சிக் கொண்டு சிறிது நேரம் நிற்பவள் இன்று ஆவலுடன் அவளை பார்த்து சிரித்து நின்று அதனை லேசாக தடவி தட்டி மட்டும் கொடுத்துவிட்டு கடந்து மண்டபத்தை நெருங்கி வந்து வீரசேரனை விழியெடுத்தும் நோக்காது அமைதியாக அருகில் அமர அவளின் வழக்கத்திற்கு மாறான அமைதி நடவடிக்கைகளில் குழம்பியவனாய், என்ன மாலா, ஏன் கோபம்? நான் ஏதும் தவறு செய்துவிட்டேனா? நான் மருத நாட்டின் போர் பயிற்சி பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டதற்கு மிக்க மகிழ்ச்சியுடன் பரிசுகள் பல வழங்குவாய் என்று ஆவலுடன் இருந்தேனே என அவளை தன் வசம் இழுக்கும் குறும்பு புன்னகையுடன் சொல்ல அவனின் முயற்சிக்கு கிடைத்த சிறு வெற்றியாக அவளின் முகத்தில் அனல் சற்றே குறைந்தது. புன்னகைக்க முயன்றவள், வேறு என்ன, எல்லாம் என் உடன் பிறந்தவன் படுத்தும் பாடுதான். போரின் காரணமாக திருமணம் தள்ளி போனதற்கு அவ்வளவு கோபப்படுகிறான். என் சந்திராவை குறை சொன்னால் என்னால் பொறுத்து கொள்ள இயலுமா? என்னிடமே அவ்வளவு பேசுகிறான். இவனை மதிப்பதில்லை, காதலாய் பார்க்கவில்லை. அப்பப்பா என படபடவென பொழிந்தாள். இன்னமும் கொடை நாட்டு இளவலுடன் அவள் வந்து இறங்கியதை பார்த்திருந்தால் என்னென்ன பேசுவானோ எனவும் வீரசேனன் அதிர்ந்தான். என்ன, இளவலா? சிம்மவர்மரா? அவர்தான் கொடைநாடு சென்று விட்டாரே எனவும், ஆம், உங்கள் இளவலே தான். சந்திரா என்னை கூட அழைக்காமல் இன்று எங்கோ மாறுவேடத்தில் சென்றுவிட்டு அவருடன் திரும்பினாள். கேட்டதற்கு மழுப்பி விட்டாள். இப்போது திருமணத்தை தள்ளி வைக்கிறாள். எனக்கே அவளை புரிந்து கொள்ள இயலவில்லை என ஆதங்கம் தொனிக்கும் குரலில் கூற வீரசேனனின் முகம் இரகசிய புன்னகை பூத்தது. தொடரும்.